ரசூலுல்லாஹ்வுடைய பிறந்த தினத்தை மீலாதுன் நபியை கொண்டாடுவது, பெருநாளாக எடுத்துக் கொள்வது காஃபிர்களுக்கு ஒப்பாக நாங்கள் செய்யக்கூடிய ஒரு செயலாக இருக்கின்றது. إن الحمد لله نحمده تعالى ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الكلام كلام الله، وخير الهدي هدي رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، كل بدعة ضلالة، كل ضلالة في النار. أما بعد، أنبمك سهودر الغلاء الإمام مسلم ابن الحجاج ومسلم القشيري النيسابوري أبو الحسين رحمه الله தன்னுடைய மேலான கிரந்தமான சஹீஹ் முஸ்லிமிலே அறிவிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஹதீஸ், ஜாபிர் பின் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு என்ற சஹாபியை தொற்றும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக, மஸலி வ மஸலுக்கும் கமஸலி ரஜுலின் அவ்கத நாரா فجعل الجنادب والفراش يقعن فيها وهو يذبهن عنها وأنا آخذ بحجزكم عن النار وأنتم تفلتون من يدي. இந்த மேலான ஹதீஸில் எங்களுடைய ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முக்கியமான அம்சத்தை, ஒரு உதாரணத்தை கொடுத்து எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறார். அந்த உதாரணம் என்னவென்றால், மஸலி வ மஸலுக்கும், எனக்கும் உங்களுக்கும் ஒரு உதாரணம், எனது நிலைக்கும் உங்களின் நிலைமைக்கும். எந்த உதாரணம் என்றால், ஒரு மனிதன் அவன் ஒரு நெருப்பை மூட்டினான். அந்த நெருப்பை மூட்டிய போது அதில் வெட்டுக்கிளிகளும் அதேபோல் வீட்டில் பூச்சிகளும் விழ ஆரம்பிக்கின்றது. அப்பொழுது அந்த மனிதன் அந்த வெட்டுக்கிளிகளையும் மற்ற பூச்சிகளையும் அந்த நெருப்பிலே விழாமல் பாதுகாப்பதற்காக வேண்டி தடுக்கிறான். அதுதான் எனக்கும் உங்களுக்கும் ஒரு உதாரணம் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிவிட்டு கூறுகிறார், நான் உங்கள் இடுப்புகளை கொன்று பிடித்துக் கொண்டிருக்கின்றேன், நரகத்திலே விழாமல் இருப்பதற்கு. ஆனால் நீங்களோ என்னுடைய கையில் இருந்து தவறிவிடுகிறீர்கள் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். இந்த மேலான உதாரணத்தின் எடுத்து நாங்கள் சிந்தித்து பார்த்தால் சகோதரர்களே, அதிகமான மக்கள் ரசூலுல்லாஹ் அவர்களுடைய சுன்னாவிலிருந்து தவிர்ந்து போய் வழிகேடுகளில் விழுந்து நரக வேதனைக்கு உட்பட இருக்கிறார்கள் என்பதனை, அதனுடைய யதார்த்தத்தை நீங்களால் அறிந்து கொள்ள முடியும். எனவே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு பாதுகாப்பு. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த சுன்னாவை பின்பற்றுவது எங்களுக்கு பாதுகாப்பு. அதனால் தான் ஸலஃபுஸ் ஸாலிஹீன்கள் கூறினார்கள், அல்-இஅ்திஸாமு பிஸ்ஸுன்னதி நஜா, அத்-தமஸ்ஸுகு பிஸ்ஸுன்னதி நஜா. அல்-இமாம் அஸ்-ஸுஹ்ரி ரஹிமஹுல்லாஹ் கூறுகிறார்கள், எங்களுடைய உலமாக்கள் கூறிக்கொண்டிருந்தார்கள், அத்-தமஸ்ஸுகு பிஸ்ஸுன்னதி நஜா, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை பேணி கடினமாக பின்பற்றி பிடித்துக் கொள்வது எங்களுக்கு பாதுகாப்பு என்று ஸுஹ்ரியுடைய உலமாக்கள் கூறிய கூற்று. சகோதரர்களே, மக்கள் எவ்வாறு சுன்னாவிலிருந்து தவிர்ந்து நரகத்தில் விழுகிறார்கள், வழிகேட்டுகளில் விழுகிறார்கள் என்று நாங்கள் பார்த்தால் அதற்குரிய ஒரு முக்கியமான காரணம் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவுக்கு முரணான பித்அத்களிலே
மக்கள் விழுவது. அதனால் தான் அல்லாஹ் தபாரக வ தஆலா எங்களுக்கு பித்அத்துகளுக்கு எதிராக எத்தனையோ எச்சரிக்கைகளை செய்துள்ளான் சுப்ஹானஹு வ தஆலா. அதேபோல் இந்த பித்அத்துகள் எங்களுடைய செயல்களை செல்லுபடியாத செயலாக ஆக்கிவிடும் என்றும் எங்களுக்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தியுள்ளார். இந்த பித்அத்துகள் என்பது வழிகேட்டில் எங்களை போட்டுவிடும் என்றும் ரசூலுல்லாஹ் எங்களுக்கு தெளிவுபடுத்தியுள்ளார்கள். இதனை நாங்கள் ஒவ்வொரு குத்பாவிலும் குத்பத்துல் ஹாஜாவிலும் செவிமடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். குல்லு பித்அத்தின் ضلاலா வ குல்லு ضلالத்தின் ஃபின்னார். எல்லா பித்அத்துகளும் வழிகேடு, எல்லா வழிகேடுகளும் நரகத்தில் என்று ரசூலுல்லாஹ் கூறியதாக ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ரிவாயத்தில் இமாம் முஸ்லிம் பதிவு செய்த ஹதீஸிலும் அதேபோல் இமாம் நஸாவி பதிவு செய்த ஹதீஸிலும் வருகின்றது. இதனை நாங்கள் குத்பத்துல் ஹாஜா என்று கூறுகிறோம். குல்லு பித்அத்தின் ضلاலா வ குல்லு ضلالத்தின் ஃபின்னார். இது பித்அத்துக்கு எதிராக எச்சரிக்கை செய்யப்பட்ட முக்கியமான ஒரு ஹதீஸ். எல்லா பித்அத்துகளும் வழிகேடு, எல்லா வழிகேடுகளும் நரகத்தில் என்று ரசூலுல்லாஹ் பொதுவாக கூறியுள்ளார். எனவே பித்அத் என்றால் என்ன என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதிலிருந்து நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அந்த பித்அத்துகளில் விழாமல் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் கூறுகிறார், அல் பித்அ ஃபித்தீன் ஹிய மா லம் யஷ்ரஹு அல்லாஹ் வ ரசூலுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஹுவ மா லம் யஅமுர் பிஹி அம்ர ஈஜாபின் வ இஸ்திஹ்பாப். பித்அத் என்பது இந்த தீனில் அல்லாஹ்வினாலும் ரசூலினாலும் நியமிக்கப்படாத ஒரு ஷரீஅத்து. அல்லாஹ் எங்களுக்கு ஷரீஅத்தாக நியமிக்காத, அதே போல் ரசூலுல்லாஹும் எங்களுக்கு ஷரீஅத்தாக தீனாக நியமிக்காத ஒரு அம்சம்தான் இந்த பித்அத் என்பது. அது அல்லாஹ் எங்களுக்கு கட்டாய கடமையாக ஏவாமல் இல்லாவிட்டால் விருப்பத்தக்க முறையில் இஸ்திஹ்பாபாகவும் ஏவாமல் இருக்கக்கூடிய ஒரு அம்சம்தான் இந்த பித்அத். அல்லாஹ் எங்களுக்கு கட்டாய கடமையாக ஏவவும் இல்லை, அதனை நாங்கள் விரும்பத்தக்கனதாக செய்ய வேண்டும் என்றும் எங்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடவில்லை. எனவே இது அல்லாஹ்வும் ரசூலும் நியமிக்காத ஒரு அம்சம், இதுதான் பித்அத் என்று இமாம் இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் பித்அத்துக்கு இவ்வாறாக விளக்கணம் கொடுக்கிறார். அதேபோல் இமாம் இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் கூறுகிறார், வல் பித்அத்து மா خالف الكتاب والسنة واجماع سلف الامه من الاعتقادات والعبادات. பித்அத் என்பது குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் அதேபோல் ஸலஃபு ஸாலிஹீன்களின் ஏகோபித்த முடிவுகளுக்கும் முரணாக வரக்கூடிய அம்சங்கள், அவைகள் தான் பித்அத். இந்த தீனில் புதிதாக உருவாக்கப்பட்ட அம்சங்கள் பித்அத்கள் என்று இமாம் இப்னு தைமிய்யா கூறுகிறார். அவைகள் இஅ்திகாதாத் நம்பிக்கை கோட்பாடுகளாக இருக்கலாம், உள்ளத்திலே உருவாக்கக்கூடிய நம்பிக்கை கோட்பாடுகளாக இருக்கலாம். குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் ஸலஃபு ஸாலிஹீன்களுடைய வழிகளுக்கும் முரணாக உருவாக்கப்படக்கூடிய நம்பிக்கை கோட்பாடுகளாக இருக்கலாம். அதேபோல் வெளிப்படையாக செய்யக்கூடிய இபாதத்துகளும் இபாதத்துகளாகவும் இருக்கலாம். வெளிப்படை உறுப்புகளால் செய்யப்படக்கூடிய செயல்களாகவும் இந்த பித்அத்கள் இருக்கலாம். எனவே இந்த பித்அத்கள் இரண்டு அம்சங்களாக இருக்கலாம். நம்பிக்கை கோட்பாடுகளாக உள்ளத்தில் வரக்கூடிய அம்சங்களாகவும் இருக்கலாம். அதேபோல் வெளிப்படையாக வெளி உடல் உறுப்பு மூலமாக செய்யக்கூடிய இபாதத்துகளாகவும் இருக்கலாம். அதற்கு உதாரணமாக ஷேகுல் இஸ்லாம் கூறுகிறார், அக்வாலில் ஹவாரிஜ் வல் ரவாஃபித் வல் கதரிய்யா வல் ஜஹ்மிய்யா. அதற்கு உதாரணம் ஹவாரிஜ்களுடைய நம்பிக்கை கோட்பாடுகள், அவர்களுடைய செயல்கள். அதேபோல் ராஃபிதாக்கள் ஷியாக்களுடைய நம்பிக்கை கோட்பாடுகள், அவர்களுடைய செயல்கள். வல் கதரிய்யா, அதேபோல் கதரிய்யா என்ற கூட்டம், வழிகேட்டில் போன கூட்டம், அவர்களுடைய நம்பிக்கை கோட்பாடுகள், அவர்களுடைய செயல்கள். வல் ஜஹ்மிய்யா, ஜஹ்மிய்யாக்களின் நம்பிக்கை கோட்பாடுகள், அவர்களுடைய செயல்கள். வகல்லதீன யதஅப்பதூன பிர்ரக்ஸி வல் கினா ஃபில் மஸாஜித். அதேபோல் சூஃபியாக்களுடைய சூஃபிகளுடைய செயல்கள் எத்தகையான செயல்கள் என்றால், அவர்கள் பள்ளிவாசல்களை ஆடுவதற்கும் பாடுவதற்கும் இடங்களாக எடுத்துக்கொண்டு அவைகளை கொண்டு இபாதத்துகளை செய்கிறார்கள். எவ்வாறு அவர்கள் அல்லாஹ்வுக்கு இபாதத் செய்கிறார்கள் என்றால், பள்ளிவாசல்களில் பாடல்களை பாடி ஆடல்களை ஆடி அல்லாஹ்வுக்கு இபாதத் செய்கிறார்கள். இது அல்லாஹ் அங்கீகரிக்காத, நியமிக்காத, ரசூலுல்லாஹ் அங்கீகரிக்காத, நியமிக்காத ஒரு செயல். எனவே சூஃபிகளின் இந்த செயல்களும் பித்அத். பள்ளிவாசல்களில் பாட்டுகளை பாடி, அதேபோல் பள்ளிவாசல் அல்லாஹ்வுடைய இல்லங்களிலே ஆடி
இந்த மாதிரி பிதஅத்களை உருவாக்கியவர்கள் தான் சூஃபிகள். சகோதரர்களே, இன்றைய தினம் இந்த மாதத்தில் ரபீஉல் அவ்வல் அதிலே 12வது தினத்திலே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததாக கூறி சூஃபிகளும் அதேபோல் ராஃபிதாக்களும் ஷியாக்களும் ஒரு பெருநாளை உருவாக்கி அந்த பெருநாளை கொண்டாடி வருடங்களாக இந்த தினத்தில் பெருநாளை கொண்டாடி வருகிறார்கள். அதேபோல் அறிவில்லாத சில மக்களும் இதனுடைய யதார்த்தமான சட்டத்தை நிலைப்பாட்டை அறிந்து கொள்ளாமல் கண்மூடித்தனமாக மற்றவர்களை பின்பற்றி இது ரசூலுல்லாஹ்வுக்கு நாங்கள் காட்டக்கூடிய பாசமும் அன்புமாக இருக்கின்றது, ரசூலுல்லாஹ்வுக்கு காட்டக்கூடிய கண்ணியமாக இருக்கின்றது என்று கருதி அறிவில்லாதவர்களும் கண்மூடித்தனமாக இவ்வாறு இந்த தினத்தை பெருநாளாக ரசூலுல்லாஹ்வுடைய பிறந்த தினம் என்று பெருநாளாக கொண்டாடி வருகிறார்கள். வல்லாஹு முஸ்தஆன். உண்மையிலேயே நாங்கள் இந்த அம்சத்தை எடுத்து பார்த்தால் குர்ஆனிலும் குர்ஆனுடைய ஆதாரங்களையும் சுன்னாவுடைய ஆதாரங்களையும் அதேபோல் ஸலஃபுஸ் ஸாலிஹீன்களுடைய வழிபாடுகளையும் எடுத்து பார்த்தால் ரசூலுல்லாஹ்வுடைய பிறந்த தினம் அதனை கொண்டாடுவது, அதிலே சில குறிப்பான செயல்களை உருவாக்கி குறிப்பான சில விருதுகளை உருவாக்கி ஓதுவது, இது எல்லாம் உண்மையிலேயே பிதஅத்தாக இருக்கின்றது என்பதனை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல சகோதரர்களே, நாங்கள் ஏற்கனவே ஒரு முஹாதராவில் ஒரு பேச்சில் கிறிஸ்தவர்கள் உருவாக்கிய ஒரு பெருநாள் தினம், வருடத்திலே முதல் தினத்தை நாங்கள் பெருநாளாக கொண்டாடுவது, அது கிறிஸ்தவர்கள் எவ்வாறு உருவாக்கினார்கள், அது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிறந்த தினத்தில் இருந்து வரக்கூடிய ஒரு பெருநாளாக இருக்கின்றது. எனவே அந்த பெருநாள்களை நாங்கள் பெருநாளாக கருதி கொண்டாடுவது எங்களுக்கு அனுமதிக்கப்படாத ஒரு அம்சம், அது ஒரு பிதஅத்தாக இருக்கின்றது. அதேபோல் அது மட்டுமல்லாமல் காபிர்களுக்கு நாங்கள் ஒப்பாக அவர்களுடைய செயல்களுக்கு ஒப்பாக நாங்கள் நடந்து கொள்கிறோம், அது எங்களுடைய தீனிலே ஹராமாக்கப்பட்ட ஒரு விடயம். அதற்குரிய ஆதாரங்களை நாங்கள் எடுத்து வைத்து அதனுடைய தீய விளைவுகளை நாங்கள் தெளிவுபடுத்தினோம். அதேபோல் சகோதரர்களே, இன்றைய தினம் முஸ்லிம்களுக்கு மத்தியில் இந்த அம்சமும் பிதஅத்தாக உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த பிதஅத் காரணத்தினால் பல தீய விளைவுகள் முஸ்லிம் சமூகத்தில் உருவாக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் முஸ்லிம்கள் பிதஅத்தை எடுத்துக்கொண்டால் அதற்கு பதிலாக ரசூலுல்லாஹ்வுடைய உண்மையான யதார்த்தமான சுன்னாக்களை அவர்கள் விட்டுவிடுவார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய கையில் இருந்து அவர்கள் தவிர்ந்து போய் தவறி போய் வழிகேடுகளில் விழுந்து விடுகிறார்கள். நஸ்அலுல்லாஹல் அஃவ வல் ஆஃபியா. இதுதான் மேற்கூறப்பட்ட ஹதீஸ் ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஹதீஸ் எங்களுக்கு காட்டுகிறது. எனவே யாரெல்லாம் இந்த பிதஅத்தில் விழுகிறார்களோ, இந்த மாதிரி பிதஅத்கள், அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவிலிருந்து தவிழ்ந்து போய் தடமாறி போய் தவறி போய் வழிகேடுகளில் விழுந்து விடுகிறார்கள். அல்லாஹ் எங்களையும் உங்களையும் அதிலிருந்து பாதுகாக்க வேண்டும். அதே போல் இந்த ரசூலுல்லாஹ்வுடைய பிறந்த தினத்தை மீலாதுன் நபியை கொண்டாடுவது, பெருநாளாக எடுத்துக் கொள்வது காஃபிர்களுக்கு ஒப்பாக நாங்கள் செய்யக்கூடிய ஒரு செயலாக இருக்கின்றது. கிறிஸ்தவர்கள் எவ்வாறு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிறந்த தினத்தை பெருநாளாக கொண்டாடி வருகிறார்களோ, கிறிஸ்துமஸ் என்று கூறிக்கொண்டு அதற்கு ஒப்பாக முஸ்லிம்களும் நாங்களும் செய்ய வேண்டும், எங்களுடைய ரசூலுக்கு எங்களுடைய தூதருக்கு என்று கூறி அவர்களும் ரசூலுல்லாஹ்வுடைய பிறந்த தினத்தை ஒரு பெருநாளாக எடுத்து கொண்டாடுகிறார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், லதத்தபிஉன்ன சுனன மன் கான قبلكم او سنن من كان قبلكم شبرا شبرا وذراعا بذراع حتى لو دخلوا جحر ضب تبعتموه قلنا يا رسول الله اليهود والنصارى قال فمن. இந்த ஹதீஸை அபூ சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இது ஸஹீஹ் புகாரியிலும் முஸ்லிமிலேயும் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ். ரசூலுல்லாஹ் கூறுகிறார்கள், உங்களுக்கு முன்னிருந்த சமூகங்களை அவர்களுடைய வழிமுறைகளை நீங்கள் சான்சானாக
முழுமாக பின்பற்றுவீர்கள். எந்த அளவுக்கென்றால் அவர்கள் ஒரு உடும்பின் பொந்துக்குள் நுழைந்தால் கூட நீங்கள் அவர்களை பின்பற்றி நுழைவீர்கள் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய போது சஹாபாக்கள் கூறினார்கள், யார் அவர்கள் யா ரசூலுல்லாஹ், யஹூதுகளும் கிறிஸ்தவர்களுமா என்று கேட்டார்கள். அதற்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அவர்களை தவிர யார் இருக்க முடியும் என்று கேட்டார். எனவே இந்த அளவுக்கு அவர்கள் ஒரு சிறு அளவுக்கு ஒரு அம்சத்தை உருவாக்கினாலும் அதனை பின்பற்றி இந்த சமூகத்தில், முஸ்லிம் சமூகத்தில் அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள் இருப்பார்கள். அதிலே வரக்கூடிய ஒரு அம்சம் தான் கிறிஸ்தவர்களை பின்பற்றி ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு பெருநாளை உருவாக்கி ரசூலுல்லாஹ்வுடைய பிறந்த தினம் என்று அவருடைய பிறந்த தினத்தை பெருநாளாக எடுத்து கொண்டாடுவது. எனவே சகோதரர்களே, இது பித்அத்தான ஒரு அம்சம். அதே போல் கிறிஸ்தவர்களுக்கு ஒப்பாக நாங்கள் நடக்கக்கூடிய ஒரு அம்சம். அல்லாஹ் தபாரக வ தஆலா நாங்கள் காபிர்களை போல் இருக்கக்கூடாது என்று எங்களை தடுத்துள்ளார். வலா தகூனு கல்லதீன கஃபரு, நீங்கள் காபிர்களை போல் இருக்க வேண்டாம் என்று அல்லாஹ் தபாரக வ தஆலா கூறியுள்ளார். வலா தகூனு மினல் முஷ்ரிகீன் மினல்லதீன ஃபர்ரகு தீனஹும், நீங்கள் இணை வைத்தவர்களை போல் இருக்க வேண்டாம், அவர்களிலே இருக்க வேண்டாம். அவர்கள் எத்தகையோர் என்றால் இந்த தீனை பிரித்து விட்டார்கள், கூட்டம் கூட்டங்களாக பிரிந்து ஆகிவிட்டார்கள் என்று அல்லாஹ் தபாரக வ தஆலா குஃபார்களையும் முஷ்ரிக்கீன்களையும் நாங்கள் பின்பற்றக்கூடாது, அவர்களுக்கு ஒப்பாக இருக்கக்கூடாது என்று எங்களை எத்தனையோ ஆதாரங்களை தடுத்துள்ளான். இதற்கான ஆதாரங்களை நாங்கள் தெளிவாக எத்தனையோ முறையில் வகைகளில் தெளிவுபடுத்தியுள்ளோம் சில முஹாதராக்களில். அதே போல் சகோதரர்களே, இந்த ரசூலுல்லாஹ்வுடைய பிறந்த தினம் மீலாதுன் நபி என்ற கூடிய இந்த தினம் முதலாவதாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை பெருநாளாக கொண்டாடி இருக்கிறாரா? இல்லாவிட்டால் ரசூலுல்லாஹ்வை மிகவும் நேசிக்கக்கூடிய அவர்களுடைய குலபாக்கள் ரசூலுல்லாஹ் எங்களுக்கு கட்டளையிட்ட, அவர்களை பின்பற்றுமாறு கட்டளையிட்டுள்ள அந்த குலபாக்கள் அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த மீலாதுன் நபியை கொண்டாடி வந்தார்களா? அதே போல் மற்ற சஹாபாக்கள், ரசூலுல்லாஹ்வுக்கு மிகவும் நெருங்கிய சஹாபாக்கள், ரசூலுல்லாஹ்வை மிகவும் நேசித்து அன்பாக பின்பற்றி வந்த அந்த சஹாபாக்கள் மீலாதுன் நபியை உருவாக்கி கொண்டாடினார்களா? இல்லாவிட்டால் சஹாபாக்களுக்கு பின்வந்த தாபிஈன்கள், இல்லாவிட்டால் தாபிஈன்களுக்கு பின்வந்த அத்பா' தாபிஈன்கள், இந்த மூன்று சமூகங்கள் சஹாபாக்களுடைய சமூகங்கள். அதே போல் தாபிஈன்களுடைய சமூகம், அத்பா' தாபிஈன்களுடைய சமூகம். ரசூலுல்லாஹ் இந்த மூன்று சமூகங்களை பற்றி கூறியுள்ளார், கைருன் நாஸ் கர்னி தும்மல்லதீன யலூனஹும் தும்மல்லதீன யலூனஹும். உங்களுக்கு தெரிந்த ஒரு ஹதீஸ், மக்களே மிகவும் சிறந்த சமூகம் என்னுடைய சமூகம், அதற்கு பிறகு என்னுடைய சமூகத்துக்கு பின்வரக்கூடிய சமூகம், அதற்கு பிறகு மக்களிலே மிகவும் சிறந்த சமூகம், அவர்களுக்கு பின்வரக்கூடிய சமூகம் என்று இந்த மூன்று சமூகங்களையும் பற்றி இவர்கள்தான் மக்களிலேயே மிகவும் சிறந்த சமூகங்கள் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தியுள்ளார். எனவே நாங்கள் கேட்கக்கூடிய கேள்வி, இந்த மூன்று சமூகங்கள் இந்த பெருநாளை கொண்டாடி வந்தார்களா என்று நாங்கள் ஆதாரங்களில் வரலாற்றில் ஆய்ந்து பார்த்தால், தேடி பார்த்தால் அதற்குரிய ஆதாரம் எங்களுக்கு கிடைக்காது. இந்த சூஃபிகளுக்கிட்டையும் ராஃபிதாக்கிட்டையும் அவர்களுக்கிட்ட பெருநாளை, இந்த மீலாதுன் நபியை கொண்டாடக்கூடியவர்களிட்டே நாங்கள் கேட்டால் அவர்களுக்கிட்டையும் அதற்கான பதிலை எங்களுக்கு அடைய முடியாது. ஏனென்றால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பிறந்த தினத்தை மீலாதை கொண்டாடி வரவில்லை. அதே போல் சஹாபாக்களும் குலபாக்களும் சஹாபாக்களும் கொண்டாடி வரவில்லை. அதே போல் தாபிஈன்களும் அத்பா' தாபிஈன்களும் இந்த மீலாதுன் நபவி என்ற அம்சத்தை கொண்டாடி வரவில்லை. எனவே இது ஒரு பித்அத்தான அம்சம் என்பதனை நாங்கள் தெளிவாக அறிந்து கொள்ளலாம். ரசூலுல்லாஹ் செய்யாத ஒரு அம்சம், சஹாபாக்கள் செய்யாத ஒரு அம்சம், இதனை எவ்வாறு நாங்கள் செய்ய முடியும்? எங்களுக்கு இந்த தீனை எத்தி வைத்தது ரசூலுல்லாஹ். அவருக்கு அந்த ரசூலுல்லாஹ் கிட்ட இருந்து பெற்று இந்த தீனை எங்களுக்கு எத்தி வைத்தவர்கள் சஹாபாக்கள். அதற்கு பிறகு அவர்களிட்ட இருந்து பெற்று அவர்கள் தாபிஈன்கள். அவர்களுக்கு பிறகு வந்தவர்கள் அத்பா' தாபிஈன்கள். இந்த மூன்று சமூகங்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழ்ந்த சமூகங்கள். அவர்களை பின்பற்றுமாறு எங்களுக்கு கட்டளை வந்துள்ளது. இவர்கள் செய்யாத ஒரு
அம்சத்தை நாங்கள் எவ்வாறு செய்யலாம் என்று நாங்கள் இவர்களுக்கிட்டே கேட்டால் அவர்களுக்கு அதிலே பதில் இல்லை. இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள், மன் இப்ததஅ ஃபில் இஸ்லாம் பித்அத்தன் யராஹா ஹஸனத்தன் வகத் ஸஅம அன்ன முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் خان الرسالة لأن الله يقول اليوم أكملت لكم دينكم فما لم يكن يومئذ دينا فلا يكون اليوم دينا. இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் கூறுகிறார், யாரெல்லாம் இஸ்லாத்தில் ஒரு பித்அத்தை உருவாக்கி அது அழகிய அம்சம், ஒரு நல்ல அழகிய அம்சம் என்று கருதுகிறாரோ அவர் நிச்சயமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்திக்கு ரிசாலத்துக்கு மாற்றம் செய்து ஏமாற்றி விட்டார் என்று கருதுகிறார். யாரெல்லாம் ஒரு பித்அத்தை உருவாக்கி அந்த பித்அத்து நல்லது, அது அழகிய ஒரு அம்சம் தீனில் என்று கருதுகிறாரோ அவருடைய கூற்று எண்ணத்தை காட்டுவது என்றால் அவருடைய செயல், அவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய ரிசாலத்துக்கு மாற்றம் செய்துவிட்டார் என்று கருதுகிறார் என்று வரும். ஏனென்றால் அல்லாஹ் தபாரக வ தஆலா கூறுகிறான், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும். அல்லாஹ் ஏற்கனவே இந்த தீனை பூர்த்தி செய்து விட்டான். சூரத்துல் மாஇதாவில் இந்த ஆயத்தை இறக்கி வைத்துள்ளான். நிச்சயமாக இன்றைய தினம் என்னுடைய தீனை உங்களுக்கு நான் பூர்த்தி செய்து விட்டேன், பரிபூரணம் செய்து விட்டேன் என்று அல்லாஹ் கூறியுள்ளார். எனவே யாராலும் ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு இந்த தீனில் ஒரு அம்சத்தையும் புதிதாக உருவாக்க முடியாது, அதுக்கு அனுமதி இல்லை. அவ்வாறு உருவாக்கினால் அவர் என்னத்தை கருதுகிறார் என்றால் ரசூலுல்லாஹ் உண்மையிலேயே இந்த ரிசாலத்தை எத்தி வைக்கவில்லை, ரசூலுல்லாஹ் பரிபூர்ணமான ரிசாலத்தை எத்தி வைக்கவில்லை, அதற்கு ஏமாற்றம் செய்துவிட்டார் என்று கருதுகிறார் யாரெல்லாம் பித்அத்துகளை உருவாக்குகிறார்களோ. அதே போல் இமாம் மாலிக் அவர்கள் கூறுகிறார்கள், எனவே அல்லாஹ் ஏற்கனவே பூர்த்தி செய்த இந்த தீன் அன்றைய தினத்தில் எது தீனாக இல்லையோ அது இன்றைய தினத்தில், எங்களுடைய தினத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு தீனாக இருக்க முடியாது. எனவே ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில், சஹாபாக்களுடைய காலத்தில் எது தீனாக இருக்கவில்லையோ, எது பெருநாளாக இருக்கவில்லையோ, அவர்கள் எதனை பெருநாளாக கொண்டாடவில்லையோ அதனை நாங்கள் இன்றைய தினம் தீனாக கருத முடியாது, பெருநாளாக கருத முடியாது என்பதனை தான் இந்த மாதிரி இமாம்கள் ரஹிமஹுமுல்லாஹ் எங்களுக்கு படிப்படையாக கூறியுள்ளார்கள். சகோதரர்களே, இந்த ரசூலுல்லாஹ்வுடைய பிறந்த தினம் மீலாது அந்நபி என்று நாங்கள் கூறக்கூடிய இந்த தினத்தை நாங்கள் எடுத்து பார்த்தால் அது உறுதியாக ஒரு வரலாறாக எங்களை வந்து அடைய முடியவில்லை. அதிலே கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றது. ரசூலுல்லாஹ்வுடைய பிறந்த தினம் எப்பொழுது என்று உலமாக்கள் கருத்து வேறுபாடுபட்டுள்ளார்கள். அவர்களே சிலர் ரசூலுல்லாஹ் ரமபான் மாதத்தில் பிறந்துள்ளார்கள் என்று கூறியுள்ளார்கள். ஆனால் அதிகமான உலமாக்கள் ரசூலுல்லாஹ் ரபீஉல் அவ்வலிலே பிறந்தார்கள் என்று கூறியுள்ளார்கள். ஆனால் இந்த அதிகமான ஜும்ஹூர்களுக்கு மத்தியிலும் கருத்து வேறுபாடு உள்ளது. ரசூலுல்லாஹ் இந்த ரபீஉல் அல்-அவ்வல் என்ற மாதத்தில் எந்த தினத்தில் குறிப்பாக பிறந்தார்கள் என்றும் அதிலும் பல்வேறுபட்ட கருத்துகள் இருக்கின்றது. சிலர் 2வது தினத்தில் பிறந்தார், மற்றும் சிலர் கூறுகிறார்கள் 8வது தினத்தில் பிறந்தார், மற்றும் சிலர் கூறியுள்ளார்கள் 9வது தினத்தில் பிறந்தார் என்று, இன்னும் சிலர் கூறியுள்ளார்கள் 10வது தினத்தில் பிறந்துள்ளார்கள் என்று, மற்றும் பலர் கூறியுள்ளார்கள் 12வது தினத்தில் பிறந்தார்கள் என்று, மற்றும் சிலர் கூறியுள்ளார்கள் 17வது தினத்தில் பிறந்தார்கள் என்று, இன்னும் சிலர் கூறியுள்ளார்கள் 18வது தினத்தில் ரசூலுல்லாஹ் பிறந்தார்கள் என்று. எனவே சகோதரர்களே, இந்த அம்சம் உறுதியாக்கப்பட்ட ஒரு அம்சம் அல்ல. அதில் எத்தனையோ கருத்து வேறுபாடுகள் உள்ளது என்பதனை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். எங்களுக்கு ரசூலுல்லாஹ்வை தொற்று வந்த உறுதியான அம்சம் என்னவென்றால், ரசூலுல்லாஹ் யௌமுல் இஸ்னைன் திங்கள் தினத்தில் பிறந்தார்கள் என்று ஹதீஸிலே வந்துள்ளது. ஹதீஸ் அபி கதாதா அல்-அன்சாரி சஹீஹ் முஸ்லிமிலே வருது. ரசூலுல்லாஹ் கிட்டே சஹாபாக்கள் திங்கள் தினத்தில் நோன்பு பிடித்தலை பற்றி கேட்டபோது ரசூலுல்லாஹ் கூறினார்கள், அந்த தினத்திலே தான் நான் பிறந்தேன், அந்த தினத்திலே தான் எனக்கு குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்டது, அந்த தினத்திலே தான் எனக்கு வஹி வந்தது என்று ரசூலுல்லாஹ் தெளிவுபடுத்தினார். இன்னும் ஒரு ஹதீஸில் ஹதீஸ் அபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் கூறிய ஒரு அம்சம் என்றால், அது சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ்,
எதற்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கள் அதே போல் வியாழன் இந்த 2 தினத்திலே நோன்பு பிடித்தார்கள் என்பதற்கு காரணமாக ரசூலுல்லாஹ் கூறுகிறார். ஏனென்றால் இந்த 2 தினங்களில் திங்கள் தினத்திலும் வியாழ தினத்திலும் அல்லாஹ்வுக்கு எங்களுடைய அமல்கள் ஏற்றிச் செல்லப்படுகிறது. எனவே அந்த எங்களுடைய செயல்கள் நாங்கள் நோன்பு பிடித்து இருக்கக்கூடிய நிலைப்பாடுகளில் அல்லாஹ்வுக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்றுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கள் அதே போல் வியாழன் இந்த 2 தினங்களிலும் நோன்பு பிடித்து வந்தார்கள். எனவே சகோதரர்களே, உண்மையிலேயே இந்த சூஃபிகளும் ராஃபிதாக்கள் ஷியாக்கள் அறிவில்லாமல் இந்த பித்அத்தை உருவாக்கின மக்கள் ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறார்கள் என்றால் அவர்கள் ரசூலுல்லாஹ்வை பின்பற்ற வேண்டும். ரசூலுல்லாஹ் எவ்வாறு இந்த தினத்திலே நோன்பு பிடித்தாரோ திங்கள் தினத்திலே அவர்களும் அதே போல் நோன்பு பிடிக்கட்டும். இது ஒவ்வொரு கிழமையிலும் வரக்கூடிய ஒரு செயலாக இருக்கட்டும். இதுதான் நாங்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு காட்டக்கூடிய அன்பும் பண்பும் நேசமும், அவருடைய சுன்னாவை நாங்கள் பின்பற்றுவது. அல்லாஹ் தபாரக வ தஆலா தனக்கு நேசத்தை காட்டக்கூடியவர்களை நோக்கி கூறுகிறான், நாங்கள் அல்லாஹ்வை நேசிக்கிறோம், அல்லாஹ்வை விரும்புகிறோம், அல்லாஹ்வுக்கு மஹப்பத் செலுத்துகிறோம் என்று கூறக்கூடியவர்களை சோதிப்பதற்காக அல்லாஹ் இறக்கி வைத்த ஆயத்து, குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹ்பிபுக்குமுல்லாஹ் வ யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும். நபியே, நீ அவர்களுக்கு கூறுவீராக, நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள், அதாவது ரசூலுல்லாஹ்வை பின்பற்றுங்கள், அப்பொழுது அல்லாஹ் உங்களை நேசிப்பான், உங்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கொடுப்பான் என்று அல்லாஹ் கூறுகிறான். அதே போல்தான் சகோதரர்களே, உண்மையிலேயே நாங்கள் ரசூலுல்லாஹ்வை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கோம் என்றால் அவருடைய சுன்னாவை நாங்கள் பின்பற்ற வேண்டும். அல்லாஹ் கூறுகிறான், லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸன். நிச்சயமாக உங்களுக்கு ரசூலுல்லாஹ்வில் மேலான ஒரு முன்மாதிரி இருக்கின்றது என்று அல்லாஹ் கூறுகிறான். அதே போல அல்லாஹ் கூறுகிறான், நீங்கள் ரசூலுல்லாஹ்வை பின்பற்றுவீர்களாக இருந்தால் நேர்வழி பெறுவீர்கள் என்று அல்லாஹ் தபாரக வ தஆலா கூறுகிறான். எனவே சகோதரர்களே, இந்த தினம் மீலாதுன் நபி என்பது உலமாக்களுக்கு மத்தியிலே உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு அம்சம் அல்ல. இதுதான் உறுதியாக முதல் ரபீஇல் 12வது தினத்தில் தான் ரசூலுல்லாஹ் பிறந்தார் என்பது உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு அம்சம் அல்ல. எனவே இவ்வாறு உறுதிப்படுத்தப்படாத ஒரு அம்சத்தை நாங்கள் அந்த நாளை எடுத்துக்கொண்டு ரசூலுல்லாஹ் பிறந்த தினம் என்று பெருநாளாக எடுத்து கொண்டாடி அதிலே பல பித்அத்துகளை உருவாக்கி நாங்கள் அவ்வாறு செய்வது மிகவும் மோசமான ஒரு அம்சம். வல்லாஹு முஸ்தஆன். ஆனால் உண்மையிலேயே இந்த பித்அத்தை யார் உருவாக்கினார்கள், யார் ஆரம்பித்தார்கள் என்று நாங்கள் ஆராய்ந்து பார்த்தால் வரலாறிலே அதனை உருவாக்கியவர்கள் யஹூத் நசாராக்களை விட மிகவும் கேவலமானவர்கள் என்பதனை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். அவர்களுடைய சதியாக இருந்தது இந்த உம்மத்தை வழிகேட்டில் போவதற்காக வேண்டி உருவாக்கிய ஒரு அம்சமாக இருந்தது. சகோதரர்களே, உண்மையிலேயே இந்த மீலாதுன் நபியை உருவாக்கியவர்கள் 4வது நூற்றாண்டில் உபைதியூன், அதாவது உபைதுல்லாஹ் இப்னு மைமூன் அல் கத்தாஹ் அல் மஜூசி, அல்லாஹ்வுக்கு இணைவிக்கக்கூடிய ஒரு மஜூசியாக முஷ்ரிக்காக இருந்த உபைதுல்லாஹ் இப்னு மைமூன் அல் கத்தாஹ் என்ற நபர், அவரை பின்பற்றக்கூடிய வழிகேட்டில் இருந்த சமூகம்தான் இந்த பித்அத்தை உருவாக்கியது. இவர்களுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தால் யஹூத் நசாராக்களை விட மிகவும் வழிகேட்டில் போய இருந்தவர்கள் தான் இவர்கள். எவ்வாறு இருந்தவர்கள் என்றால் அவர்களே சிலர் நான் தான் ரப்பு என்று கூறக்கூடியவராக இருந்தார்கள். நான் தான் அல்லாஹ், நான் தான் ரப்பு என்று கூறக்கூடியவர்களில் இருந்தவர்கள் தான் உபைதியாக்கள். அதே போல் அல்லாஹ் ஹராமாக்கிய மதுபானத்தையும் ஜினாவையும் நாங்கள் ஹலாலாக்குறோம் என்று கூறியவர்கள் தான் இந்த உபைதிகள். அதே போல் அவர்களே ராஃபிதாக்களுடைய அகீதா இருந்தது. சஹாபாக்களை திட்டி பழிக்கக்கூடியவர்களாக இருந்தவர்கள் தான் உபைதியூன். எனவே இந்த மீலாதுன் நபியை கொண்டாடக்கூடியவர்கள் உண்மையிலே யாரை பின்பற்றுகிறார்கள் என்றால்
இந்த உபைதியூன் பாத்திமியூன் என்று கூறக்கூடியவர்கள் உண்மையிலே அவர்கள் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சந்ததியில் இருந்து வரக்கூடியவர்கள் அல்ல. இதனை பொய்யாக அவர்கள் கூறி அவர்கள் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களில் இருந்து வரக்கூடிய ஒரு சந்ததியினர் என்று கூறிக்கொண்டார்கள். ஆனால் உண்மையிலே அது அவ்வாறு அல்ல. இது ஒரு மிகவும் பெரிய பொய். மாறாக அவர்களுக்குரிய உண்மையான பெயர் அல் உபைதியூன். 4வது நூற்றாண்டில் இந்த பிதஅத்தை உருவாக்கினார்கள். அந்த தினத்திலிருந்து பரவிய பிதஅத் தான் இந்த மீலாது நபி என்பதனை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதே போல் சகோதரர்களே, இந்த மீலாது நபியில் சூஃபிகள் அவர்கள் கூறக்கூடிய ஒரு அம்சம் என்னவென்றால், அவர்கள் நம்பிக்கை கோட்பாடுகளாக வைக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை என்றால் ரசூலுல்லாஹ் அந்த மீலாது நபியில் வந்து கலந்து கொள்கிறார், சிலருக்கு அவர் ரசூலுல்லாஹ் கை கொடுக்கிறார் என்று அவர்கள் கருதுகிறார்கள். இது ஒரு படும் பொய்யாக, பெரும் பொய்யாக, அவதூறாக இருக்குது சகோதரர்களே. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ், அன சய்யிது வலதி ஆதம் யௌமல் கியாமah, நான் ஆதமுடைய மக்களுடைய தலைவராக இருப்பேன் யௌமல் கியாமாவில், மறுமை தினத்தில். வ அவ்வல் மன் யன்ஷக்கு அன்ஹு கப்ர், முதலாவதாக என்னுடைய கபர் தான் திறக்கப்படும் என்று கூறுகிறார்கள். நான் தான் முதலாவதாக ஷஃபாஅத் செய்யக்கூடியவனாக இருப்பேன் என்று ரசூலுல்லாஹ் கூறுகிறார்கள். எனவே மறுமை தினத்தில் தான் ரசூலுல்லாஹ்வுடைய கபர் திறந்து அவர் வெளியாவார். அவ்வாறு இருக்கும் கூடிய நிலையில் நாங்கள் எவ்வாறு ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு வருடத்திலும் இந்த சூஃபியாக்களுடைய சபைகளில் அவர்கள் மீலாது நபியை கொண்டாடக்கூடிய நிலையில் ரசூலுல்லாஹ் அவர்களோடு அவர்களுடைய கபரில் இருந்து எழும்பி வந்து அவர்களுடைய கலந்து கொண்டு அவர்களுக்கு கை கொடுத்து ரசூலுல்லாஹ் அவர்களை புகழ்ந்து காட்டுகிறார் என்று இவர்கள் நம்பக்கூடிய இந்த நம்பிக்கை மிகவும் கேடான ஒரு நம்பிக்கையாக இருக்கின்றது, மிகவும் பெரிய ஒரு வழிகேடாக இருக்கின்றது சகோதரர்களே. அதே போல் சகோதரர்களே, இந்த மீலாது நபி என்பது ஏற்கனவே நாங்கள் பார்த்த ஒரு அம்சம்தான். அது நசாராக்களுக்கு ஒப்பாக வரக்கூடிய ஒரு அம்சம் என்று நாங்கள் ஏற்கனவே தெளிவுபடுத்தினோம். எனவே இந்த மீலாது நபி என்பது ரசூலுல்லாஹ்வினால், சஹாபாக்களினால், ஸலஃபு ஸாலிஹீன்களால் உருவாக்கப்பட்ட ஒரு அம்சம் அல்ல. மாறாக மிகவும் வழிகேட்டில் இருந்த, குஃப்ரில் இருந்த உபைதியூன் அவர்களால் உருவாக்கப்பட்டது. அதற்கு ஒரு ஆதாரமும் இல்லை. அதே போல் இந்த மீலாது நபியில் எத்தனையோ ஷிர்க்குகளையும் பித்அத்களையும் உருவாக்கி இந்த சூஃபிகளும் ராஃபிதாக்களும் கொண்டாடக்கூடிய ஒரு அம்சமாகத்தான் இந்த பித்அத் இருக்கின்றது என்பதனை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். சகோதரர்களே, இந்த சூஃபிகள் அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅத்துக்கு கூறக்கூடிய ஒரு அம்சம் தான், ஒரு சுபஹத்தாக அவர்கள் கொண்டு வரக்கூடிய அம்சம் தான், நீங்கள் இந்த மீலாது நபியை கொண்டாடாவிட்டால் ரசூலுல்லாஹ்வை நீங்கள் நேசிக்கிறீர்கள் இல்லை. இந்த மீலாது நபியை நீங்கள் கொண்டாடினால் தான் ரசூலுல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். இது ஒரு பொய்யான அம்சம். மாறாக நாங்கள் ஏற்கனவே தெளிவுபடுத்தியது போல் ரசூலுல்லாஹ்வை நாங்கள் நேசிக்கிறோம் என்றால் உண்மையிலே நாங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாக்களை பின்பற்ற வேண்டும். இந்த தீனில் புதிதான அம்சங்களை, பித்அத்களை உருவாக்க கூடாது. உலமாக்கள் சகோதரர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய நேசத்துக்கு அடையாளங்களை எங்களுக்கு காட்டியுள்ளார்கள். உண்மையிலே நாங்கள் ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறோம் என்றால் அதற்குரிய அடையாளங்கள் எங்களிலே இருக்க வேண்டும். அதிலே வரக்கூடிய முக்கியமான அடையாளங்கள் தான் ரசூலுல்லாஹ்வை பார்ப்பதற்கு நாங்கள் ஆர்வம் காட்டுவது. முதல் அடையாளம், உலமாக்கள் கூறியுள்ள முக்கியமான சில அடையாளங்களில் முக்கியமான ஒரு அடையாளம் தான், நாங்கள் உண்மையிலேயே ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறோம் என்றால் ரசூலுல்லாஹ்வை பார்ப்பதற்கு நாங்கள் ஆர்வம் காட்ட வேண்டும். அதனை ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை காலத்தில் நேரடியாக ரசூலுல்லாஹ்வை பார்ப்பதற்கு சஹாபாக்கள் எவ்வாறு ஆர்வம் காட்டினார்களோ, ரசூலுல்லாஹ் மதீனாவை நோக்கி வந்தபோது ஹிஜ்ரத் செய்து மதீனாவாசிகள், மதீனாவில் இருந்த சஹாபாக்கள் அந்த மதீனாவுடைய எல்லையை போய் ரசூலுல்லாஹ்வை பார்ப்பதற்காக வேண்டி எவ்வளவு ஆர்வம் காட்டி இருந்தார்களோ, அதே போல் நாங்களும் ரசூலுல்லாஹ்வை மறு உலக வாழ்க்கையில் பார்ப்பதற்கு, ரசூலுல்லாஹ்வுடைய அவர்களோடு இருப்பதற்கு ஆர்வம் காட்ட வேண்டும். அதிலே ரபிஅ அல்-அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஒரு சஹாபியாக இருந்தார்.
அப்பொழுது ரசூலுல்லாஹ் கேட்டார், உங்களுக்கு விருப்பமானதை நீங்கள் எனக்கிட்டே கேட்டுக்கொள்ளுங்கள் என்று கேட்டபோது அந்த சஹாபி ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்ட ஒரு அம்சம், நான் உங்களுக்கு சொர்க்கத்தில் தோழராக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்று ரசூலுல்லாஹ்விடத்தில் கூறி காட்டிய போது அப்பொழுது ரசூலுல்லாஹ் கூறினார், அப்படியாக இருந்தால் நீங்கள் அதிகமாக தொழுகையை நிறைவேற்றுங்கள், சுஜூத் செய்யுங்கள் என்று அவ்வாறு செய்து உங்களுக்கு உதவி செய்து கொள்ளுங்கள். நீங்கள் என்னோடு தோழராக இருக்க வேண்டும் என்றால் அதிகமாக தொழுகைகளை நிறைவேற்றுங்கள் என்று ரசூலுல்லாஹ் கூறினார். எனவே இந்த சஹாபியை பார்த்தால் அவர் சொர்க்கத்தில் ரசூலுல்லாஹ்வோடு தோழராக இருந்து ரசூலுல்லாஹ்வை எப்பொழுதும் பார்க்கக்கூடியவராக இருக்க வேண்டும், அதுதான் அவருடைய ஆர்வமாக இருந்தது என்று ரசூலுல்லாஹ் கூறுகிறார். அதே போல் ரசூலுல்லாஹ்வை எங்களுடைய கனவுகளில் பார்ப்பதற்கு ஆர்வமாக இருப்பதற்கும் சில ஆதாரங்கள் வந்துள்ளது. ரசூலுல்லாஹ் கூறினார், மன் ரஆனி ஃபில் மனாம் ஃபகத் ரஆனி ஃபஇன்ன ஷைத்தான லா யதமஸலு பி. அபூ ஹுரைரா রাদিয়াল্লাহு அன்ஹு கூறிய ஹதீஸ், ஸஹீஹ் புகாரிலேயும் முஸ்லிமிலேயும் வந்திருக்கக்கூடிய ஹதீஸ். என்னை யார் தன்னுடைய கனவில் காணுகிறாரோ அவர் நிச்சயமாக என்னை கண்டுவிட்டார், ஏனென்றால் ஷைத்தான் என்னுடைய தோற்றத்தில் வர முடியாது என்று ரசூலுல்லாஹ் கூறுகிறார். அதேபோல் இன்னும் ஒரு ரிவாயத்தில், மன் ரஆனி ஃபில் மனாம் ஃபகத் லகஅன்னமா ரஆனி ஃபில் யக்வா. என்னை யார் கனவில் காணுகிறாரோ அவர் என்னை உண்மையிலேயே யதார்த்தமான நிலையில் கண்டவரை போல் இருப்பார், கண்டவரை போல் அந்த கனவு இருக்கும் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். எனவே சகோதரர்களே, இது முக்கியமான ஒரு அடையாளம். நாங்கள் உண்மையிலேயே ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறோம் என்றால் ரசூலுல்லாஹ்வை கண்டு அவரோடு தோழர்களாக இருப்பதற்கு நாங்கள் ஆர்வம் காட்ட வேண்டும். அதற்காக ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை பின்பற்ற வேண்டும், தொழுகைகளை தொழ வேண்டும். அதே போல் இரண்டாவது ஒரு அடையாளம் என்னவென்றால், ரசூலுல்லாஹ்வுக்கு நாங்கள் நேசம் காட்டுகிறோம் என்று கூறினால் அதற்குரிய ஒரு அடையாளம், எங்களுடைய செல்வங்களை, எங்களுடைய ஆத்மாக்களை ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துக்காக வேண்டி, ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணியத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி நாங்கள் எங்களுடைய செல்வங்களையும் எங்களுடைய ஆத்மாக்களையும் செலவழிப்பது. ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துக்காக, ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணியத்தை, ரசூலுல்லாஹ்வுடைய மானத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி, அதற்காக வேண்டி போராடுவதற்காக வேண்டி நாங்கள் எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணங்களையும் எங்களுடைய ஆத்மாக்களையும் நாங்கள் செலவழிப்பது. இதற்கு உதாரணமாக கூறப்பட்ட ஒரு ஹதீஸ் தான் ஸஹீஹ் புகாரிலேயும் முஸ்லிமிலேயும் அனஸ் இப்னு மாலிக் রাদিয়াল্লাহு அன்ஹு அவர் அறிவித்த ஹதீஸ். அனஸ் இப்னு மாலிக்கிலே சாட்சாவாக இருந்த அனஸ் இப்னு நதர் அவர் உஹத் என்ற போராட்டத்தில், உஹத் என்ற கஸ்வத்தில் முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட சில அம்சங்களின் காரணத்தினால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து விட்டார் என்று செய்தி வந்த போது இந்த அனஸ் இப்னு மாலிக், அனஸ் இப்னு நதர் என்ற சஹாபி ரஹிமஹுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர் அந்த உஹத் என்ற மலைவால் நோக்கி, நான் பத்ரிலே எனக்கு பதில் போராட்டத்தில் பங்கு பெற முடியவில்லை, ஆனால் இன்றைய தினம் சில நபர்கள் அந்த இடத்திலே இருந்து போய்விட்டார்கள், ஆனால் அல்லாஹ் நான் என்ன செய்வேன் என்று கட்டாயம் பார்ப்பான் என்று அந்த உஹத் மலையை நோக்கி போய் காபிர்களோடு போராட்டம் செய்து அவர் அந்த இடத்தில் ஷஹீதாக்கப்பட்டார். அப்பொழுது அவரிலே சுமாராக 80க்கு மேல் குத்துகள், வெட்டுகள் அவருடைய உடம்பில் இருந்தது. அவர்களுடைய ஒரு விரலை கொண்டுதான் அவர்களுடைய சகோதரி இவர் அனஸ் இப்னு நதர் என்று அறிந்து கொண்டார்கள். அவ்வளவுக்கு அவருடைய உடம்பு வெட்டப்பட்டது. சுமாராக 80க்கு மேல் குத்தும் வெட்டும். எனவே இந்த சஹாபி தன்னுடைய ஆத்மாவை ரசூலுல்லாஹ் மரணித்து விட்டார், ரசூலுல்லாஹ்வுடைய தீன் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி காபிர்களை நோக்கி போய் அவர் ஜிஹாத் செய்து ஷஹீதாக்கப்பட்டார். இதுதான் ரசூலுல்லாஹ்வுக்கு உண்மையாக காட்டப்பட்ட நேசம். சகோதரர்களே, எங்களுடைய செல்வங்களை, எங்களுடைய ஆத்மாக்களை ரசூலுல்லாஹ்வுடைய தீனுக்காக, ரசூலுல்லாஹ்வுடைய மானத்தை, கண்ணியத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி நாங்கள் செலுத்துவது. அதேபோல் உலமாக்கள் கூறியுள்ள இன்னும் ஒரு அடையாளம், ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளைகளை நாங்கள் பின்பற்றுவது, ரசூலுல்லாஹ் தடை செய்த அந்த தடைகளை தவிர்த்து கொள்வது. இதுதான் நாங்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு காட்டக்கூடிய நேசமும் பாசமுமாக இருக்கும். வெறுமனவே நாங்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு
நேசம் காட்டுகிறோம், நான் ரசூலுல்லாவுக்கு மஹப்பத் காட்டுகிறோம் என்று மீலாதுன் நபி என்று அதனை கொண்டாடுவது அது உண்மையான ஒரு அடையாளம் அல்ல. இந்த மீலாதுன் நபியை கொண்டாடக்கூடியவர்களை நீங்கள் பார்த்தால் எத்தனையோ சுன்னாக்களில் அவர்கள் பொதுப்போக்காக இருப்பார்கள். மாறாக ரசூலுல்லாவுடைய கோட்பாடுகளுக்கு நம்பிக்கைகளுக்கு எதிராக அவர்கள் சூஃபியாக்களும் ராஃபிதாக்களும் நம்பிக்கை கோட்பாடுகளை வைத்துள்ளார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்களை திட்டி பழிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், அதிகமான பிதஅத்களை உருவாக்கியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் சஹாபாக்களை, உண்மையிலேயே ரசூலுல்லாஹ்வை நேசித்த சஹாபாக்களை, அவர்களுடைய வரலாறுகளை நாங்கள் எடுத்து பார்த்தால் அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை கட்டளைகளை பின்பற்றுவதற்கு ஆர்வம் காட்டியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கலாம். ரசூலுல்லாஹ் கிட்டே இருந்து அல்லாஹ் குபா சஹாபாக்கள் பைத்துல் மக்திஸை நோக்கி தொழுகை நிறைவேற்றி வந்த பொழுது கஅபாவை நோக்கி அல்லாஹ் தொழுகையை நிறைவேற்றும் என்று கட்டளையிட்டுள்ளான் என்று கட்டளை வந்த போது மஸ்ஜிதுல் குபாவில் தொழுது கொண்டிருந்த சஹாபாக்கள் தொழுது கொண்ட இருந்த நிலையில் அவர்கள் கஅபாவை நோக்கி உடனடியாக திரும்பினார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கீழ்ப்பட்டு உடனடியாக கஅபத்துல்லாவை நோக்கி திரும்பி அவர்கள் தொழுகையை நிறைவேற்றினார்கள். அதே போல் மதுபானம் என்பது ஹராம் என்று கூறப்பட்ட போது அவர்களுடைய இல்லங்களில் வீடுகளில் இருந்த அனைத்து அம்சங்களையும் கடை வீதிகளில் அவர்கள் சிந்தினார்கள், அதனை கொட்டினார்கள். அதே போல் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் தன்னுடைய செருப்புகளை கலட்டிய போது சஹாபாக்களும் உடனடியாக அவர்களுடைய செருப்புகளை கலட்டினார்கள். அதே போல் சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் ஒரு மோதிரத்தை தன்னுடைய கையில் போட்ட போது, தங்க மோதிரத்தை போட்ட போது சஹாபாக்களும் அதனை போட்டுக் கொண்டார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹ் அதனை கலட்டிய போது சஹாபாக்களும் கலட்டினார்கள். இவ்வாறுதான் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு மஹப்பத்தை காட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளைகளை எடுத்து நடக்கக்கூடியவர்களாகவும் ரசூலுல்லாஹ் தடுத்தவற்றை தவிர்த்து கொள்ளக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். அதே போல் சகோதரர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத்தை காட்டக்கூடிய ஒரு அம்சம் தான், அதற்குரிய முக்கியமான ஒரு அடையாளம் தான் நாங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை பின்பற்றி அதற்கு எதிராக யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களுக்கு மறுப்பு கொடுப்பது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டிய இந்த சுன்னா, இதுதான் தீன். அவர்களுடைய சீரத்தை நாங்கள் அறிந்து பின்பற்றுவது, அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு அதற்காக வேண்டி நாங்கள் போராடுவது, ரசூலுல்லாஹ்வுடைய தீனை பாதுகாப்பது, இதுதான் எங்களுடைய கடமை. அதிலே உருவாக்கக்கூடிய பிதஅத்துகளை நாங்கள் தடுப்பது, அதற்கு எதிர்ப்பு காட்டுவது, இதுதான் எங்களுடைய வழியாக இருக்க வேண்டும். இவ்வாறு தான் நாங்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு மஹப்பத்தை காட்ட வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை நாங்கள் பாதுகாப்பது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், இத்தபிஉ வலா தப்ததிஉ ஃபகத் குஃபீதும். நீங்கள் ரசூலுல்லாஹ்வை பின்பற்றுங்கள், பிதஅத்களை உருவாக்க வேண்டாம். ஏனென்றால் உங்களுக்கு போதுமான தீன் ஏற்கனவே கொடுக்கப்பட்டுள்ளது என்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். எனவே சகோதரர்களே, நாங்கள் இந்த மாதிரி தீனில் புதிதாக உருவாக்கப்படக்கூடிய பிதஅத்களை அவைகளுக்கு எதிர்ப்பு காட்ட வேண்டும், அவைகளை நாங்கள் தடுக்க வேண்டும். எங்களுக்கு முடியமான அளவுக்கு மக்களுக்கு அதனை தெளிவுபடுத்த வேண்டும். சில மக்கள் அறிவில்லாமல் இதனை பின்பற்றி வரலாம், பொதுமக்களாக இருக்கலாம், அவர்களுக்கு இந்த அறிவு இருக்காது. எனவே எங்களுடைய கடமை, நாங்கள் இந்த மாதிரி அப்பாவி மக்களுக்கு ஏமாந்து போய் இந்த மாதிரி பிதஅத்துகளை பின்பற்றி வரக்கூடிய அப்பாவி மக்களுக்கு இதனை தெளிவுபடுத்துவது, அதே வேளையில் பிதஅத்துகளை உருவாக்கி இருக்கக்கூடிய பிதஅத்துவாதிகளுக்கு மறுப்பு கொடுத்து ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை நாங்கள் பாதுகாப்பது, அல்லாஹ்வுடைய தீனை பாதுகாப்பது, இது எங்களுடைய கடமை. சகோதரர்களே, அல்லாஹ் தபாரக வ தஆலா நிச்சயமாக இந்த தீனை பாதுகாப்பான். ஆனால்
இந்த தீனை பாதுகாப்பதற்கு அல்லாஹ் மனிதர்களை உருவாக்கியுள்ளான். ஒரு கூட்டம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ்வினால் ஒத்துழைப்பு கொடுக்கப்பட்ட அந்த கூட்டம் அல் ஃபிர்கத்துன் நாஜியா வ தாயிஃபத்துல் மன்சூரா, அந்த கூட்டத்திலே எங்களையும் உங்களையும் அல்லாஹ் தபாரக வ தஆலா இருக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நாங்கள் மரணிக்கும் வரையில் எங்களை பாதுகாத்து அந்த பாக்கியத்தை தந்து அல்லாஹ் தபாரக வ தஆலா எங்களை ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை பின்பற்றக்கூடியவர்களாகவும் அல்லாஹ்வுடைய தீனில் உறுதியாக இருக்கக்கூடியவர்களாகவும் ஆக்கி இந்த பிதஅத்துகளை தவிர்த்து கொள்ளக்கூடியவர்களாகவும் இந்த பிதஅத்துகளுக்கு எதிர்ப்பு காட்டக்கூடியவர்களாகவும் எங்களை ஆக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த மஜ்லிஸை முடித்துக் கொள்கிறேன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வ ஜஸாக்குமுல்லாஹு கைரா வ ஷக்கரல்லாஹு லக்கும்.